Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.2ல கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 7லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெரிஃபை வெதர் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் டாட்டாலஜிஸ் ஆர் கான்ட்ராடிக்ஷன் ஆர் கண்டிஜென்சி. ஸோ டாட்டாலஜினா என்ன, எல்லாமே ட்ரூவாக இருக்கணும் ஃபைனல் ரிசல்ட். கான்ட்ராடிக்ஷன்னா எல்லாமே ஃபால்ஸாக இருக்கணும் ஃபைனல் ரிசல்ட். கண்டிஜென்சினா நெய்தர் டாட்டாலஜி நார் கான்ட்ராடிக்ஷன், அதாவது எல்லாமே ட்ரூவாகவும் எல்லாமும் ஃபால்ஸாகவும் இல்லாமல் இன்பிட்வீனில் மிக்ஸ்டராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கண்டிஜென்சி. இந்த 4 சப்டிவிஷன்ஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பை யூஸிங் ட்ரூத் டேபிள் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன் அவங்களே வித்தவுட் ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொன்னால் தான் டேரக்ட் ப்ரூஃப் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பி அண்ட் கியூ அண்டு நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ. ஸோ அப்போ பி அண்டு கியூ ஃபைன் பண்ணோம், பி ஆர் கியூ ஃபைன் பண்ணி அதோட நெகேஷன் அண்ட் இது ரெண்டுத்துக்கும் அண்டு, அதான் ரிசல்ட். ஸோ 2 வேரியபிள் தான், அப்போ 4 ரோஸ் வரும், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். ஸோ ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். தென் பி அண்டு கியூனா என்ன, அண்டுனா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ், இங்கே ரெண்டுமே ட்ரூ, ஸோ இட் பிகம்ஸ் ட்ரூ. ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்போ ஃபால்ஸ், ஸோ ஒரு ஃபால்ஸ் இருக்குது ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஃபால்ஸ், தட்ஸ் இட். அடுத்து பி ஆர் கியூனா என்ன, ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, இங்கே ரெண்டுமே ட்ரூ, ஸோ ட்ரூ. ரெண்டுமே ஒரு ட்ரூ இருக்குது அப்போ ரிசல்டன் ட்ரூ, இங்கே ட்ரூ இருக்குது ஸோ ரிசல்டன் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ் அதனால் ஃபால்ஸ், அவ்வளோதான். அடுத்து நெகேஷன் ஆஃப் பிஆர்கியூனா என்ன, இதோட நெகேஷன். ஸோ இதோட நெகேஷன்னா ட்ரூவாக இருக்கிறது ஃபால்ஸு ஃபால்ஸு, ஸோ இதுவும் ஃபால்ஸு, அப்போ ஃபால்ஸாக இருக்கிறது பிகம்ஸ் ட்ரூ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இது ரெண்டுத்துக்கும் அண்டு, இந்த 2 காலமுக்கும் வந்து நம்ம அண்டு ஃபைன் பண்ணோம். அண்டுனா என்ன, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ரிசல்டன்ட் ஃபால்ஸு, அப்போ இது ரெண்டுத்துக்கும் அண்டு செக் பண்ணுறப்ப இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்குது ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகுது, எல்லா ரிசல்ட்டும் சின்ஸ் ஆல் தி ரிசல்டன்ட் வேல்யூஸ் ஆர் ஃபால்ஸு, therefore தி given proposition is என்னது, கான்ட்ராடிக்ஷன். எல்லாமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா இட் இஸ் அ contradiction. That's all for the first subdivision. Second subdivision P R Q and negation of P implies Q. இந்த impliesக்கு மீனிங் என்ன, ஃபர்ஸ்ட்ல ட்ரூ செகண்ட்ல ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், அதான பிக் கேஸு. ஸோ அகைன் 2 வேரியபிள் தான், அப்போ P வேல்யூ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Q வேல்யூ ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெகேஷன் ஆஃப் Pனா என்ன, இதோட ஆப்போசிட், 2 ட்ரூவும் 2 ஃபால்ஸாக மாறிடும், 2 ஃபால்ஸும் 2 ட்ரூ. அடுத்து பிஆர்கியூனா இது ரெண்டுத்துக்கு ஆர், ஆர்னா ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, ஸோ ட்ரூ இருக்குது, ஸோ இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ட்ரூ இருக்குது, லாஸ்ட்டில் மட்டும் ரெண்டுமே ஃபால்ஸ், ஸோ தட் பிகம்ஸ் ஃபால்ஸ். அடுத்து பிஆர்கியூ அண்டு நெகேஷன் ஆஃப் பி, இது ரெண்டுத்துக்கும் அண்டு, அண்டுனா என்ன, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ், ஸோ ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ரெண்டுமே ட்ரூ, அப்போ ட்ரூ ஆயிரும், இது ஃபால்ஸு, தட்ஸ் இட். அடுத்தது என்ன பண்ணணும், இதோட இம்ப்ளைஸ் வித் கியூ, ஸோ அப்போ கேர்ஃபுல்லாக பண்ணணும், இது கூட கியூவை இம்ப்ளைஸ் பண்ணணும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அப்போ இங்கே ட்ரூவும் இங்கே ஃபால்ஸும் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், பட் இங்கே ஒரே ஒரு கேஸில் தான் இங்கே ட்ரூ அங்கே ட்ரூ இருக்குது அப்போயும், ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அப்போ எல்லாமே வந்து என்ன வரும், ட்ரூ தான், சின்ஸ் ஆல் தி ரிசல்டன்ட் வேல்யூஸ் ஆர் ட்ரூ. ஸோ அப்போ எல்லா ரிசல்டன்ட் வேல்யூவும் ட்ரூவாக இருக்கிறதுனால therefore தி கிவன் ப்ரொபோசிஷன் இஸ் எ டாட்டாலஜி, எல்லாமே ட்ரூவாக இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு ஒரு டாட்டாலஜி ரிசல்ட், அவ்வளோதான். தேர்ட் ஒன் என்ன, P implies Q, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நெகேஷன் P implies நெகேஷன் Q. ஸோ அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ஐடென்டிக்கல் அப்படின்னு பேசியிருப்போம். அப்போ P 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Q ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். நெகேஷன் ஆஃப் Pனா 2 ட்ரூவும் 2 ஃபால்ஸாக மாறிடும், இந்த 2 ஃபால்ஸும் 2 ட்ரூ. Negation of Q na true becomes false, false becomes true. So true becomes false, false becomes true. P implies Q, firstல true, secondல false இருந்தால் மட்டும் false. இங்கே இருக்கு true, false, அப்போ அது மட்டும் false, மற்ற எல்லா கேஸும் true. அடுத்தது negation of P implies negation of Q. ஸோ இது ரெண்டும் செக் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட்ல true, செகண்டில் false இருந்தால் மட்டும் false, மற்ற எல்லா கேஸ்லையும் என்ன, ட்ரூ, அவ்வளோதான். அப்போ இது ட்ரூ இது ட்ரூ, இங்கே ஃபால்ஸ் இங்கே ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இது ரெண்டுத்துக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கான்ட்ராடிக்ஷன், தட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்ன, ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும் ட்ரூ, மற்றபடி ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா அப்போ ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா அப்போ ட்ரூ. மிச்ச கேஸ்லாம் பாருங்கள் இன் பிட்வீனில் மிக்சரில் இருக்குது, அதனால் இட் பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ், அவ்வளோதான். அப்போ எல்லாமே ட்ரூவாகவும் எல்லாவும் ஃபால்ஸாகவும் வரல, அப்போ இதுக்கு பேர் என்ன, கண்டிஜென்சி. சின்ஸ் ஆல் தி ரிசல்டன்ட் வேல்யூஸ் ஆர் தி காம்பினேஷன் ஆஃப் ட்ரூ அண்ட் ஃபால்ஸாக இருக்குது, therefore நம்ம என்ன சொல்லிடலாம், given proposition is neither a tautology nor a contradiction. டாட்டாலஜியும் இல்லை கான்ட்ராடிக்ஷனும் இல்லை, அதனால் இட் இஸ் என்னது, contingency, that's it. So இதுதான் third subdivision. Then fourth subdivision பாருங்கள், P implies Q and Q implies R implies
P implies R. ஸோ ஆரும் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன 3 வேரியபிள் இருக்கா, அப்போ 8 ரோஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதான் அந்த 8 ரோஸு. ஃபஸ்ட்டு டேபிள் P வேல்யூ 4 ட்ரூ 4 ஃபால்ஸு. Q வேல்யூ என்ன, 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். R வேல்யூ என்ன, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன, P implies Q. ஸோ அப்போ P implies Q இது ரெண்டையும். ஸோ அப்போ P implies Q is true. ஸோ இம்ப்ளைஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டில் ட்ரூ செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ். அப்போ இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருக்குது, அப்போ ஃபால்ஸ். இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ். மற்ற எல்லா கேஸ்லேயும் வந்து என்ன, ட்ரூ தான், எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்து Q implies R. ஸோ Q R இம்ப்ளைஸ் பண்ணுறீங்க, இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ், அவ்வளோதான். மற்ற எல்லா கேஸும் என்ன, ட்ரூ, அவ்வளோதான் ரிசல்ட்டன்ட்டு. தென் இது ரெண்டுத்துக்கும் அண்டு எடுக்கணும், அதுதான் நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் அண்டு. ஸோ அப்போ அண்டுனா என்ன, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ரெண்டுமே, இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ் இருக்கிறதால ஃபால்ஸ். ஸோ இதுவும் ஃபால்ஸ், இங்கே ரெண்டுமே ட்ரூ, அப்போ ட்ரூவாக தான் வரும். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ், இதில் ரெண்டுமே ட்ரூ தான், அப்போ ட்ரூ ட்ரூ, தட்ஸ் இட். ஓகே, அடுத்து ரைட் சைடுக்கு P implies Rக்கு வருவோம். ஸோ Pக்கும் Rக்கும் இம்ப்ளிகேஷன், அப்போ இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருக்கிறது ஃபால்ஸ். அடுத்தது இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ். மற்ற எல்லா கேஸும் என்ன, ட்ரூ தான் நம்மளுக்கு. ஓகே, அண்டு ஃபைனலி இதுக்கும் இம்ப்ளிகேஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. எது, இந்த ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும், இந்த ரெண்டு காலமுக்கும் இம்ப்ளிகேஷன். அப்போ இம்ப்ளைஸ்னால் என்ன, இங்கே ட்ரூ இருந்தால் அங்கே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ட்ரூ தான், இங்கே ட்ரூ இருக்குது ட்ரூ தான், இங்கே ட்ரூ இருக்குது ட்ரூ தான், இங்கே ட்ரூ இருக்குது ட்ரூ தான். ஃபால்ஸை பற்றி நம்ம செக் பண்ணவே வேணாம், ஃபஸ்ட்டில் ட்ரூ இருக்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். பட் இங்கே ட்ரூ இருந்து இங்கே ஃபால்ஸ் எந்த கேஸுக்குமே இல்லை, அப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன, ட்ரூவாக தான் வருது. therefore since all the resultant values are என்னது நம்மளுக்கு ட்ரூ, therefore the given proposition என்ன சொல்லிடலாம், is a tautology. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரூவாக வர்றதுனால it is a tautology. Okay, so that's all for this fourth subdivision, and that's all for this question number 7 also. Okay, next 8th question என்னன்னு பாருங்க. show that these two are equivalent அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவலண்ட்னா என்ன, இந்த ரிசல்ட்டுக்கு வர ஆன்சரும் இந்த ப்ரொபோஷனுக்கு வர ஆன்சரும் வந்து என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். தட் இஸ் ஈக்குவலண்ட்னு ரெண்டு சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் ஒன், negation of P and Q is equivalent to negation of P or negation of Q. என்ன ரிசல்ட், இது நமக்கு டிமார்கன்ஸ்லாவோட காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான். ஓகே, இங்கே அண்டு இருந்தால் இங்கே ஆர் நெகேஷனில். சரி, இப்போ ரெண்டு வேரியபிள் தான், அப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு எடுத்துக்கிறோம். Q P அண்டு Q ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். அண்டுனா என்ன, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ட்ரூ, ஸோ ட்ரூ, ஃபால்ஸ் இருக்குது ஃபால்ஸ் இருக்குது ஃபால்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து நெகேஷன் ஆஃப் P and Qனா என்ன, இதோட ஆப்போசிட், ட்ரூவாக இருக்கிறது ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருக்கிறது எல்லாமே நமக்கு ட்ரூ ஆயிரும். நெகேஷன் ஆஃப் P, ஸோ Pயோட ஆப்போசிட், 2 ஃபால்ஸ் 2 ட்ரூவாக மாறிடும். அடுத்து நெகேஷன் ஆஃப் Qனா என்ன, Qவோட ஆப்போசிட், ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ, ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ. நெகேஷன் ஆஃப் P ஆர் நெகேஷன் ஆஃப் Q. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போகிறோம், ஆர் ஃபைன் பண்ண போகிறோம். ஆர்னா என்ன, ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ், அப்போ இட் பிகம்ஸ் ஃபால்ஸ். இங்கே ட்ரூ இருக்குது, ஸோ ட்ரூ, இங்கே ட்ரூ இருக்குது ட்ரூ, ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ட்ரூ தான், ஸோ அப்போ ட்ரூ. அப்போ இந்த காலமும் இந்த காலமும் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. அது ரெண்டு தான் ரிசல்ட் ஃபைன் பண்ண சொன்னாங்க. அப்போ இது 4th காலம், இது 7th காலமா. சின்ஸ் காலம் 4 and 7 ஆர் ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், therefore negation of P and Q is equivalent to negation P or negation Q. அவ்வளோதான் அந்த ரிசல்ட்டு. செகண்ட் ஒன், negation of P implies Q is equivalent to P and negation of Q அப்படிங்கிறத ரிசல்ட்டு. ஸோ அகெயின் ரெண்டு வேரியபிள் தான், அப்போ Pக்கு வேல்யூ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Q வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஸோ P implies Q ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். இம்ப்ளைஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டில் ட்ரூ செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், இந்த கேஸ்க்கு மட்டும் ஃபால்ஸ், மற்ற எல்லாமே நமக்கு ட்ரூ. அடுத்து இதோட நெகேஷன்னா என்ன, ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ, ஸோ இது ரெண்டும் ஃபால்ஸாக மாறிடும், 2 ட்ரூவும். அடுத்து நெகேஷன் ஆஃப் Q ரைட் சைடுக்கு வருவோம். நெகேஷன் ஆஃப் Q என்ன, Qவோட ஆப்போசிட், ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ, ஸோ திஸ் பிகம் ஃபால்ஸ் அண்டு ட்ரூ. அடுத்து இதுக்கும் Pக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டு ஃபைன் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் ஆண்டுனா என்ன, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ரிசல்டன்ட் ஃபால்ஸு, ஸோ ஃபால்ஸ் இருக்குது அப்போ ஃபால்ஸு, ஸோ ட்ரூ இருக்குது அப்போ ட்ரூ, இங்கே ரெண்டுமே ஃபால்ஸ் தான் அப்போ ஃபால்ஸ். ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகுது, லாஸ்ட் ரிசல்ட் எல்லாமே இந்த டேபிள் காலம், இந்த காலம் வந்து இதோட ரிசல்ட்டு, இந்த காலம் இதோட ரிசல்ட், ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்கள். ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ், கரெக்டாக இருக்குது. அதாவது இது எத்தனாவது காலம், 4th காலம், இது வந்து 6th காலம். சின்ஸ் காலம் 4 and காலம் 6 ஆர் ஐடென்டிக்கல். ஓகே, ரெண்டு காலமும் ஐடென்டிக்கலாக இருக்கிறதால நம்மளோட ரிசல்ட் என்ன, therefore negation of P implies Q, okay, is equivalent to
P and negation of Q. ஸோ அதுதான் நம்மளை இங்கே ரிசல்ட்டில் ஈக்குவலண்ட்டான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 8 ஆல்சோ அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த எக்ஸசைஸ் 12.2லேருந்து. அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்லாம் 1 by 1 சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.